இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா காம்பாக இல்லாமல் மோட்டாவாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் மசாலாலாம் ஒட்டி நல்லா வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கோபியை அதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரு பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியில் முழுகிற அளவுக்கு இப்படி அமுத்திடுங்க. ரொம்ப கொதிக்கிறது வேண்டாம், ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். சும்மா லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து போட்டுறது எல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், இதில் நான் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை ஒரு வாட்டி கழுவிடலாம். நம்ம நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வேறு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வேணுன்னா பூண்டு சின்னதாக கூட நெருக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் நான் பேஸ்ட்டாகவே போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கிறதுனால மஞ்சத்தூள் வேண்டாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரா பவுட்ரு கொஞ்சம், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். ஆனாலும் இது 10ல் கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் ஃபுல்லாக ஒரு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ சரியாயிடுச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இந்த நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்க மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒன்றொன்னா பிரித்து போட்டுக்கோங்க. மொத்தமாக இப்படி வாரி போடக்கூடாது. ஏன்னா அது கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டுக்கிறதுனால ஒட்டிக்கும். நம்ம காலிஃப்ளவர் போட்டான மேலே ஒரு 2 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி திருப்பிடுங்க. நல்லா வேகட்டும். வெந்த மேலே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஆயிட்டிருக்கோம். எடுத்துடலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறத எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. இது லாஸ்ட் ட்ரிப்பு. எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ இதுவும் எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெய் சைடில் வச்சாச்சு. வேறு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு மட்டும் தான் சேர்க்குறேன். இப்போது இதில் ஒரு பாதி அளவுக்கு பெரிய கேப்சிகமில் பாதி கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க.
பாருங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. அப்புறமா சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லியில் ஆல்ரெடி எல்லாமே மிக்சிங் இருக்குது வினிகரெல்லாம், அதனால் நான் வினிகர் போட மாட்டேன். அப்படி வெறும் பிளெயினாக ரெட் சில்லி சாஸ்னால் நீங்கள் கொஞ்சம் வினிகர் போட்டுக்கோங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இல்லை 1 டேபிள் ஸ்பூனு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் இப்படி கொதிக்கிற அளவுக்கு குக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நல்லா திக்காக இப்படி எப்படி சாஸ் ஆகிருக்குன்னுட்டு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கட்டும், அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்குவோம். பாருங்கள், இப்போது இது ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ கெச்சப் கூட இப்போ சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது இப்படியே இருக்கட்டும், சாப்பிடும் போது கூட மேலே சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும் டேஸ்டியாக. பாருங்கள், வீட்லேயே சூப்பராக சுட சுட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே சாஸ் சேர்க்குறேன் நான். கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த கொத்தமல்லி இலையை போட்டுருங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.